தலைமுறையை விழித்துக் கொள்ளுங்கள். என்ன செய்ய போறோம்? இந்த நாட்டை வாழ வைக்கிறதுக்கு குடும்ப கட்டுப்பாடு மையம் 25-30 வருஷத்துக்கு முன்னால குடும்ப கட்டுப்பாடு தமிழ்நாடுக்கு வந்துச்சு. அப்ப வரும்போது ஜனத்தொகை எவ்வளவு இந்தியாவில்? இன்னைக்கு ஜனத்தொகை எவ்வளவு? 142 கோடி. இன்னைக்கு குடும்ப கட்டுப்பாடு வந்திருந்தா குறைஞ்சிருக்கணும்ல? ஏன் குறையாம கூடிக்கிட்டே இருக்கு? தமிழ்நாட்டில் தான் குறைஞ்சிருக்கு, மற்ற மாநிலம் பூரா கூடிக்கிட்டே இருக்கு. அப்ப திட்டமிட்டு நடத்தப்பட்ட தாக்குதல் போல அறியாமனாலே நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். ஏதோ ஒரு இலவசத்துக்கு ஆசைப்பட்டு. இலவசம் எவ்வளவு பெரிய ஆபத்துன்னு தெரியுமா? ஒரு வீட்டில் ஒருத்தன் திருட போனா பெரிய பங்களா, உயர்ந்த சுவர், அதுல அந்த இரும்பு வாசல் படி கதவு கிட்ட போய் நின்று பார்க்கறேன். உள்ள ஆளோரம் ஒரு நாய் கட்டி கிடக்கு, ராஜபாளையத்து நாய் மாதிரி. இவன் பார்க்கறான், நாயை பார்க்கறான், நாய் அவனை பார்க்குது, நாயை பார்க்கறான், நாய் அவனை பார்க்குது, நாய் அவனை பார்க்குது, மாத்தி மாத்தி பார்த்துக்கிறாங்க. ஆனா பேசாம நிக்குது. முடிவு பண்ணிட்டேன், வேற்று மனிதனை பார்த்தா நாய் நேரம் குலைச்சிருக்கணுமே, குறைக்கல. அப்ப நல்ல நாயாத்தான் இருக்கும் போல இருக்குன்னு கதவுல ஏறி அந்த பக்கமா குதிச்சேன். இப்பவும் நாய் அவனை பார்க்குது, அவன் நாயை பார்க்கறான், 2 பேரும் பார்த்துக்கிறான், எந்த சத்தமும் இல்லை. ரொம்ப சந்தோஷம். கிட்ட போனேன், நாயும் பேசாம நிக்குது, அவனும் பேசாம நின்னேன். சரி, இதுக்கு மேல ஒரு பிரச்சனை இல்லை, ரொம்ப நல்ல நாயாத்தான் இருக்கும் போல இருக்கு அப்படின்னு உள் வீட்டுக்குள்ள போறதுக்கு அந்த கதவை திறந்து உள்ள போனேன் பாருங்க. அப்ப போய் குலைச்சிருச்சு. நாய் குறைச்ச உடனே பதறிட்டேன். இவ்வளவு நேரம் பேசாம இருந்த படுவாய்ப்பு நாய் இப்ப போய் குறைக்குதே அப்படின்னு வேகம் வந்து, என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு சத்தம் போட்டு மடியில இருந்து ஒரு ரொட்டி துண்டை எடுத்து போட்டேன். படக்குன்னு அந்த ரொட்டி துண்டை வாங்கி சாப்பிட மாட்டேன். ரொட்டி துண்டை போட்டா பாருங்க, அது சாப்பிடல. திங்க வேண்டியான ஏன் கத்துற அப்படின்னா நாய் சொல்லுது, நான் இந்த வீட்டுக்கு சொந்தக்காரன் போல ஏதோ வழி தெரியாம இருட்டுக்குள்ள வந்துட்டேன். சரி, வந்தா வரட்டும், இருக்கட்டும் நினைச்சேன். எப்ப நீ எனக்கு ரொட்டி துண்டை போட்டியோ அப்பவே முடிவு பண்ணிட்டேன், நீ திருட வந்தவன், நீ சொந்தக்காரன் இல்ல. இலவசமா நீ ரொட்டி துண்டை கொடுத்துட்டீங்கன்னா ஒரு ரொட்டியை என்கிட்ட கொடுத்துட்டு நீ பல வகையா சுருட்டலாம்னு பாக்குறேன்னு யார் சொன்னது? நாய் சொன்னிச்சான். நாய்க்கு 5 அறிவு, நமக்கெல்லாம் 6 அறிவு இருக்கு. 1000 2000க்கு ஆசைப்பட்டு எல்லாத்தையும்